இந்த பிரபஞ்சத்தில் தீமை தலை தூக்கிய ஒவ்வொரு காலத்திலும் தர்மத்தை காக்க ஒரு தெய்வீக சக்தி அவதரித்திருக்கிறது. அந்த சக்தியின் பெயர் முருகன். சூரபத்மன் கடும் தவம் செய்து அளவில்லா சக்தியை பெற்ற அசுரன். ஆனால் அவன் பெற்ற சக்தி உலகத்தை காக்க அல்ல, உலகத்தை ஆளவும் அழிக்கவும். தேவர்கள் சக்தி இழந்தனர், யாகங்கள் நிறுத்தப்பட்டன, பூமியில் பயம் நிறைந்தது. மனிதர்களின் பிரார்த்தனை வானத்தை எட்டியது. அப்போது சிவபெருமான் உணர்ந்தார், இந்த தீமையை அழிக்க வெறும் பலம் போதாது, ஞானமும் வீரமும் கருணையும் சேர்ந்த ஒரு தெய்வீக சக்தி தேவை. சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டது 6 தீப்பொறிகள். அவை சரவணப் பொய்கையில் தெய்வீகமாக அவதரித்தன. அந்த 6 தெய்வக் குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் தாயின் அன்போடு வளர்த்தனர். அங்கே தெய்வீகம் தாய்மையாக மாறியது. இது சாதாரண மாற்றமல்ல, தாயின் அருளால் நிகழ்ந்த தெய்வீக ஐக்கியம். 6 சக்திகள், 6 ஞானங்கள் ஒன்றாய் இணைந்து உலகம் காக்கும் ஒரே வடிவமாக அவதரித்தார் ஆறுமுகன். கையில் வேல், தீமையை அறுக்கும் சக்தி; முகத்தில் கருணை, பக்தரை காக்கும் அருள்; இதயத்தில் ஞானம், வழிகாட்டும் ஒளி. அவர்தான் முருகன். இது